வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இப்ப சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சிங்க. நீ என்ன உங்க ஒய்ஃப் தான் இருக்குதா? சரி, பரவாயில்ல, பிடி. ஏற்கனவே பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல, இப்ப பிடி. இப்ப சொல்லு பார்ப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சொல்லுங்க பாப்போம். நீங்களே சொல்லுங்க பாப்போம். இப்ப ஆமா, உங்கள் குறைவெல்லாம்னு நீங்க யார் கைப்பிடிச்சிங்களோ அவங்கள காட்டணும். இது மட்டும் வீட்டுக்காரர்கிட்ட காசு கேட்கக்கூடாது. யாருக்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இங்க சொல்றார். அப்ப இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறார். அப்ப நமக்கு ஒரு குறைவுகள் இருக்குதுன்னு சொன்னா அதை நம்ம ஹஸ்பண்டுக்கிட்டயோ அல்லது நம்முடைய ஒய்ஃபுக்கிட்டயோ அல்லது பிள்ளைங்களுக்கிட்டயோ அல்லது சொந்த பந்தங்கள்கிட்டயோ போய் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப யாருக்கிட்ட கேட்கணும்? யாருக்கிட்ட கேட்கணும்? தேவன் கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீங்களும் நானும் இல்லை. அவர் நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்கினாதான். ஆமென், அல்லேலூயா. அதனால இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இந்த இடத்திலே அவரை நம்பி வந்திருக்கிறவர்களுக்கு உங்கள் குறைவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அதனால நமக்கு குறைவுபட போகிறது இல்லை. அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கணும். வார்த்தையை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் தான் நம்மை ஜெயத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் உள்ளவர்கள் ஆகி ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதான நீங்களும் நானும் அந்த விசுவாசத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சரியா? இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்காக நாம் செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, இந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வரவில்லை. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின தேவனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்போ வாசிங்க பாப்போம் அந்த வசனத்தை. என் தேவன், கையை வச்சுங்க, உங்க நெஞ்சில கை வச்சுங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். அல்லேலூயா. யாருக்குள்ள மகிமையில நிறைவாக்குவாரு? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை நம்மோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவை என்ன செய்யணும்? நம்மோடு கூட. அப்ப இயேசுவை எப்படி நம்மோடு கூட வைத்துக் கொள்றது? வசனத்தினாலே, ஜெபத்தினாலே, துதியினாலே, ஆராதனையினாலே அவர் நம்மோடு கூட என்ன செய்யணும்? வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப தாவீது தேவனை எப்பொழுதும் துதிக்கிறவனா இருந்தபடினாலே தேவன் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கோலியாத்தை அங்க கர்ஷித்து கொண்டு இருக்கும் போது தாவீது வருகிறான். தாவீது வரும்போது சவுல் சொல்றான், நீ சின்ன பையனா இருக்கிற, அவன் சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரன், அதனால நீ அவனை ஜெயிக்க முடியாதுங்கிறான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆனா தாவீதுக்கு தெரியும், என் துதியினால எல்லாம் நடக்கும்னு. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் துதிக்கும் போது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். அது யாருக்கு தெரிந்திருந்தது? தாவீதுக்கு தெரிந்தது. ஏன்னா துதிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். சவுல் துதிக்கிறவன் இல்ல, சவுலுக்கு தெரியாது.
அதன் பிறகு இவன் சொல்றான், ஒரு ஸ்டோரி சொல்றான். நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு முறை என்ன வந்தது, கரடி வந்தது, அந்த கரடியை பிடிச்சு அடிச்சு போட்டேன். ஒரு டைம் சிங்கம் வந்தது, அது தாடியை பிடிச்சு அடிச்சு போட்டேன் அப்படிங்கிறான். அப்ப இதெல்லாம் அவன் அடித்து கொன்று போடுவதற்கு அவங்கிட்ட இருந்த ஒரு ஆயுதம் என்னன்னா துதி. அல்லேலூயா. நல்ல சோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அல்லேலூயா. துதி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவரை பாடிக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நமக்குள்ள இருக்கிறதான எல்லா சத்துருக்களையும் நீங்களும் நானும் மேற்கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அப்ப நம்ம துதிப்பதனால அவர் நம்மோடு கூட இருப்பார். துதிப்பதனால என்ன செய்வாரு, அவர் நம்மோடு கூட இருப்பார். இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. 1 தெசலோனிக்கரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 3:10. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வாசிங்க, திரும்ப ஒரு முறை வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறேன். யார் சொல்றது இது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கூட நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க வேண்டும் என்பதற்காக எப்படி ஜெபிக்கிறோமா? இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய குறைவுகளை கர்த்தர் எப்படி நிறைவாக்குறார் என்று சொன்னா சபையாரா சேர்ந்து ஊக்கமாய் ஜெபிக்கும் போது. அதற்காக தான் இந்த சங்கிலி பிரேயர், அதுக்காக தான் பெண்கள் ஐக்கியம், அதுக்காக தான் என்ன செய்றோம், என்னென்ன பிரேயர்லாம் இருக்கிறது, வாலிபர் ஜெபம் இல்லையா, சிறு பிள்ளைங்க ஜெபம், அதன் பிறகு என்னது காத்திருப்பு ஜெபம். இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்தின் மூலம் தேவையோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த தேவைகளை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை இருக்கா, எழுதுங்க. இந்த வாரம் அந்த பெட்டி செஞ்சு எடுத்துட்டு வரணும்னா அவருக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லை, அதனால செய்யல. அடுத்த வாரம் அந்த பெட்டி வந்துருமாப்பா? அடுத்த வாரம் வந்துடும். அந்த பெட்டியில உங்களுடைய விண்ணப்பங்களை எழுதுங்க. குடும்பத்துல பிரச்சனையா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, குடும்பத்தினுடைய தேவைகளா, சரீர பலவீனங்களா, எல்லாத்தையும் எழுதி போடுங்க. அல்லேலூயா. எழுதி போட்டு நீங்க கர்த்தர் மேல பாரத்தை போட்டு ஜெபம் பண்ணுங்க. அதை எடுத்து ஜெபக்குழுவுல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. அந்த லீட் பண்றாங்க பாருங்க, அதை எடுத்து என்ன செய்யுங்க, அந்த வாரத்துல அவங்களுக்காக அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதை நானும் ஜெபம் பண்ணுவேன். அப்ப இப்படி இரவும் பகலும் ஜெபிக்கும் போது அந்த வசனத்தை வாசிங்க. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. பாத்தீங்களா, உங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியுது என்ன தேவையோடு வந்திருக்கிறீங்க, எதற்காக ஜெபிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்திலே இரவும் பகலும் நாம் மிகவும் வேண்டிக் கொள்ளும் போது நம்முடைய குறைவுகளை கர்த்தர் என்ன செய்றாரு, நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? வாசிங்க, இன்னும் ஒருத்த வாசிங்க அந்த வசனத்தை. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. பாத்தீங்களா, வேண்டிக் கொள்கிறோம். அதனால நம்முடைய குறைவுகள் நிறைவாக்கப்படுகிறது. ஏன்னா இந்த ஐஸ்வர்யம் யாரிடத்தில் இருக்கிறது? தேவனிடத்தில் இருக்கிறது. ஐஸ்வர்யம் யாரிடத்தில் இருக்கிறது? அந்த பிலிப்பியர் 4:19 வாசிங்க பார்ப்போம். என் தேவன் தம்முடைய யாருடைய, அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவு. அப்ப ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கிறது? ஐஸ்வர்யம் இருக்கிறது, எல்லாமே சௌந்தரியம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. வசனம் அழகா சொல்லுகிறது, உலகமும் அதனுடைய நிறைவும், வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது, அவருக்கு பிரியமானவர்களுக்கு அதை கொடுக்கிறார். அப்ப பிரியமானவர் யாரு? அவரை இரவும் பகலும் யாரெல்லாம் வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை சொல்றார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. அப்ப ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியை பத்தி சொல்றார்.
சொல்லிட்டு சொல்றாரு, இந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே அப்படி செய்யும் போது இஸ்ரவேலின் தேவனாகிய அந்த 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி, நல்லா கவனிங்க, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம். கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப இரவும் பகலும் நீங்களும் நானும் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு அவர் நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். அதனாலதான் சங்கீதம் 34:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அவர் மேல் விசுவாசமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அப்ப விசுவாசம் நமக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். 18 லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. பின்னாடி யாராவது ஒருத்த வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. பாத்தீங்களா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வாசிங்கிற யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். வாசிங்க பாப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால, நல்லா கவனிங்க, நீங்கள் என் நாமத்தினாலே இரவும் பகலும் நீங்க அந்த இடத்துல சேர்த்துங்க. கேட்டுக்கொள்வது எதுவோ அதை என்ன செய்வேன், உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு உங்களுக்கு ஏற்படுத்தினேன். பாத்தீங்களா? கரங்களை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தெரிஞ்சுக்கல, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. வந்திருக்கிற அருமையான அந்த பாப்பா புதுசா பேரு சௌமியா, அவங்கள சௌமியா ஆண்டவரை தெரிஞ்சுக்கல, ஆண்டவர் சௌமியாவை தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், அவருக்கு நாம காலமெல்லாம் நன்றி உள்ளவர்களா இருந்தா போதும். சபைக்கு வரணும், அவரை உயர்த்தணும், இந்த மாதிரி சாட்சி சொல்லி அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுதான் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார், வேற ஒன்னையும் எதிர்பார்க்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொண்டார், நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென், அல்லேலூயா. அதுதான் சொல்றார். அப்ப அம்மா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளப்படவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாத்தீங்களா? அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 11:9 என்ன சொல்கிறது? நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. நல்லா கவனிங்க, மக்கதோனியாவில் இருந்து வந்த சகோதரர் என் குறைவின், கரங்களை தட்டுங்க பாப்போம். அப்ப யாரையாவது அனுப்பி கர்த்தர் என்ன செய்வாரு? நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யார் நம்ம ஜெபிக்கும் போது, எப்ப இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப அவர் நம்மோடு கூட இருக்கும் போது யாரை கொண்டு யாருக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்வார். அதுதான் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினால் இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஏதோ காதிருந்தும் கேட்காதது அல்ல, வாயிருந்தும் பேசாதது அல்ல, மூக்கிருந்தும் முகராதது அல்ல, நாம் சொல்றதை கேட்காதவர் அல்ல, எல்லாவற்றையும் கேட்டு நமக்கு பதில் தரக்கூடியவரை நீங்களும் நானும் என்ன செய்றோம்? ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வேதத்துல யாரெல்லாம் குறைவுகளை தேவனிடத்துல பெற்றுக்கொண்டார்கள் 3 பேர்த்த மட்டும் பார்க்கணும். எல்லாத்துக்கும் தெரிந்ததுதான், ஏன்னா நம்ம வேதத்தை அதே தான் திரும்ப திரும்ப வாசிச்சுட்டு இருக்கோம். அதுவும் இப்ப நான் எடுத்திருக்கிற இந்த 3 பகுதியுமே நம்ம அடிக்கடி தேவ சபையிலே வாசித்த வேத பகுதிகள். அல்லேலூயா. அப்ப யார் அதை செய்தார்? முதல் பாயிண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெபிக்கும் போது நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். 3 பாயிண்ட். எப்ப நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம்ம என்ன செய்யணும்?
ஜெபிக்கும் போது. யார் அப்படி ஜெபிச்ச வேதத்துல? எப்படி கர்த்தர் நிறைவாக்கினாரு? வாசிங்க 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க பார்ப்போம். 1 நாளாகமம், வேகமா நம்ம போலாம். யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் தான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேரிட்டாங்களா? என்ன பேரிட்டாங்களா? யாபேஸ் என்று பேரிட்டார்கள். அல்லேலூயா. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர், நல்லா கவனிங்க, இதான் ஜெபம். இதுதான் என்னது? ஆண்டவர், நல்லா கவனிங்க, இந்த யாபேசு சொல்றான், தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அப்ப யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன். யாபேஸ் என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா? துக்கத்தின் மகன். துக்கத்தோடு அவன் தாய் பெற்றால், ஆனா அவன் பார்த்தான், என் தாய் என்னை உயர்த்த முடியாது, என் தகப்பன் என்னை உயர்த்த முடியாது, அல்லது என்னுடைய சகோதரர்கள் என்னை உயர்த்த முடியாது. யார் என்னை உயர்த்தணும்னா என்னை உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் என்னை உயர்த்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. உங்க அப்பா வச்சுக்கிட்டு கொடுக்கலன்னு வருத்தப்பட வேண்டாம். உங்க அம்மா வச்சுக்கிட்டு கொடுக்கலன்னு வருத்தப்பட வேண்டாம். உன் சகோதரர்கள் வசதியா இருக்கிறாங்க, அவங்க கொடுக்கலன்னு வருத்தப்பட வேண்டாம். உங்க சகோதரிகள் வசதியா இருக்காங்க, அவங்க கொடுக்கலன்னு வருத்தப்பட வேண்டாம். நம்ம யாரு கொடுக்கலன்னா வருத்தப்படணும்னா தேவன் கொடுக்கலன்னா தான் வருத்தப்படணும். அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுகிறது, நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தரை கேட்கும் போது அவர் நமக்கு தருகிற தேவனா இருக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம போய் வேற யாரெல்லாம் கேட்கணும்? அதுக்கு அடையாளமாக இந்த யாபேஸ் எடுத்துக்கொள்ளலாம். தாய்கிட்ட போய் கேட்கல, தன்னுடைய சகோதரர்கள்கிட்ட போய் கேட்கல. ஆனா அவனை துக்கத்தோடு பெத்ததால அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? இவனை அற்பமா நினைக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேலின் தேவனை அவன் அறிந்திருந்தபடினாலே, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் தன்னுடைய விண்ணப்பங்களை வைத்தபடினாலே, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்ததால அவங்க சகோதரர்களை பார்க்கிலும் தேவன் இவனை கனம் பெற்றவனாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உன்னை காட்டிலும் உங்க வீட்டுல எல்லாம் யாராவது சொந்த பந்தங்கள் உன்னோடு பிறந்தவர்கள் வசதியா இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, அவர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? அவரை நோக்கி ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நோக்கி எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன், கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நான் அவரை கூட வச்சுக்கிட்டு நம்ம கேட்டோம்னா போதும். அவர் பிதா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி, பிதா இயேசு கேட்டு கொடுக்காத இருந்ததே இல்லை. அல்லேலூயா. இயேசு கேட்டு கொடுக்காத இருந்ததே இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. நான் பிறந்ததே 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10. நான் பிறந்ததே ஒரு பாவம், நான் பிறந்ததே வேஸ்ட் நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஏன் வேஸ்ட் பாவமா இருக்கிறோம்னா தேட வேண்டியவரை தேடுறதில்லை. அல்லேலூயா. தேட வேண்டியவர் யாரு? உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், தெரிந்து கொண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அது மாத்திரம் இல்ல, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனியை அவரால் கிடைக்கும் பலன். அல்லேலூயா. அவரால் தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்ப அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். அப்ப நம்முடைய தகப்பன் யாருன்னா, உலகத்துல ஒரு தகப்பன் இருந்தாலும் நமக்கு இவங்கெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. நிரந்தர தகப்பன் தேவாதி தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தகப்பன்மார்களே என்ன செய்றாங்க தெரியுமா? தன்னுடைய நிலத்தை பங்கிட்டு கொடுக்கும் போது உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு சிலர்கிட்ட ஆகாதவங்க பிடிக்காதவங்களா என்ன செய்றாங்க? அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் அவங்களுக்கு என்ன செய்றாங்க? எழுதியே கொடுக்குறாங்க. நம்ம சகோதரன் பீட்டர் இருந்தாப்ல, உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், இங்க தங்கி இருந்தாப்ல, எல்லாத்துக்கும் தெரியும். அவர் அப்படிதான். அவங்க அப்பா நிலம் இருந்தது நத்தக்கரையில. அந்த நிலத்தை அவங்க தம்பிக்கு பாதி எழுதி கொடுத்துறாரு, பாதி இவர் பேருக்கு எழுதணும்.
இவர் எனக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, நீ போயிட்டு முதல் ஒரு 50,000 பணம் எடுத்துட்டு வா, அது கொடுத்தாதான் உனக்கு எழுதி கொடுங்க அப்படின்ட்டார். சார் சொந்த தகப்பன். அப்புறம் 50,000 ரெடி பண்ணிட்டு போகும்போது 1,00,000 ரூபா கொண்டு வந்துட்டார். அப்புறம் 1,00,000 ரூபா ரெடி பண்ணி கொடுத்து போயிட்டு அந்த நிலத்தை இவர் பேர்ல எழுதிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல அவங்க வித்து அதை ஒண்ணுமில்லாத ஆக்கிட்டாங்க. அது வேற விஷயம். அப்ப தன்னுடைய தகப்பனே நம்ம கிட்ட நினைச்சாங்க, சொல்லுங்க, நம்ம கிட்ட வியாபாரம் பண்றாங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம பரம தகப்பன் அப்படி அல்ல. அவர் நம்ம கேட்டுட்டோம்னா போதும், அவர் கொடுத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் கொடுக்கிற தேவன். அவர் எப்படிப்பட்டவரு? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கிறது. அவரை நம்ம விட்டுட்டு நம்ம போய் உலகத்துல நம்ம தாய் தகப்பன்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நீங்களும் நானும் பிடிச்சுக்கிட்டோம்னா போதும். அவர் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவரே செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் அதெல்லாம் செஞ்சான் பாருங்க. அவன் கேட்டது எல்லாத்தையும் அப்படியே ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை, ஒருத்த வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. அப்ப வேதம் ஒருபோதும் பொய் சொல்லாது. அப்ப வேண்டிக் கொள்ளும் போது அவனுக்கு செய்யற ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? நம்மளும் ஆண்டவரை நோக்கி தானே இருக்கிறோம், அவரை நோக்கி தானே இரவும் பகலும் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நமக்கும் அவர் செய்கிற அருமையான சௌமியா சொன்னது போல ஆண்டவரை நோக்கி பார்த்துச்சு, மனுஷனை பார்க்கல. கர்த்தர் உடனே அந்த அமௌண்ட்டை கொடுத்தார். 20 லட்சங்கிறது சாதாரண விஷயமா? சொல்லுங்க பாப்போம். 20 லட்சங்கிறது சாதாரண விஷயமா? கர்த்தருக்கு அது சாதாரண விஷயம். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய பொக்கிஷத்துல இருக்கிறது அது எண்ண முடியாத அளவிற்கு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த 20 லட்சங்கிறது அவருக்கெல்லாம் ஒரு சும்மா ₹1 மாதிரி. அதே ஒரு பொருட்டு இல்லை அவருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆனபடினாலே அப்ப முதலாவது நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இரண்டாவது என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுக்கு கொடுக்கும் போது நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறார். தேவனுக்கோ தேவ மனிதனுக்கோ கொடுக்கும் போது, ஏழை எளியவர்களுக்கோ கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய குறைவுகளை என்ன செய்றாரு? நிறைவாக்குகிறார். வாசிக்கலாமா? வாசிங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? எலியாவை என்ன செய்றாரு? ஆண்டவர் சாரிபாத்துக்கு அனுப்புகிறார். சாரிபாத் விதவை வீட்டுக்கு. இந்த சாரிபாத் என்ன செய்றாங்க? ஒரு பிடி மாவும் களையத்துல கொஞ்சோண்டு எண்ணெயும் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை சுட்டு சாப்பிட்டுட்டு 2 அடை சுட்டு சாப்பிட்டுட்டு சாகிறதுக்காக 2 விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் யார் அனுப்புறாரு? எலியாத் என்கிற தேவ மனிதனை அனுப்புகிறார். அப்ப அனுப்பும் போது என்ன நடக்குது? வாசிங்க. 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஒருத்த நல்ல தெளிவா பிரிசி வாசி, பக்கத்திலே பிரிசி. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிவு முக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள்.
அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலிலே அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்காக கொடுக்கும் போது, கர்த்தருடைய ஊழியங்களுக்காக கொடுக்கும் போது, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கொடுக்கும் போது நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். அவங்க இன்னைக்கு ரெண்டே சப்பாத்தி அல்லது 2 அடை அங்க போட்டிருக்கு, 2 அடையை செஞ்சு சாப்பிட்டுட்டு செத்து போகிறவங்க. அல்லேலூயா. யாருங்க அவங்க? செத்து போக இருக்கிறவங்க. ஆனா எலியா அதுல ஒரு சிறிய அடையை கொண்டு வாமா, நீ கொண்டாந்து கொடுத்தாதான் நீங்களும் சாகாத இருக்க முடியும். அந்த கலயத்துல இருக்கிற எண்ணெயும் குறையாது, அந்த கலயத்துல இருக்கிற மாவும் என்ன செய்யாது, குறையாது அப்படின்னு சொல்றார். அந்த அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்லை. நான் சொல்றதை நீ செய்மா, போமா அப்படின்னு சொல்றாப்ல. போயிட்டு அது சிறிய ஒரு அடையை செய்து கொண்டு வருகிறது. 14வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாவு செலவிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. எலியா சொல்லல, யாரு சொல்றாரா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எலியா கிட்ட சொல்ல சொல்றார். அப்ப அந்த அம்மா நம்பினது, அதன் பிறகு கொண்டு வந்து கொடுத்தது. 15வது வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகும் இல்லை. கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அப்ப குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். எப்படி நிறைவாக்குவாரு? கர்த்தருக்காக கொடுக்கும் போது. அல்லேலூயா. ஊழியத்துக்காக கொடுக்கும் போது. நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரியறது இல்லை. நான் என்ன சொல்றேன், இந்த மாவை குறையாத, அந்த பானையில் இருக்கிற மாவு செலவழிந்து போகாது, கலசத்துல எண்ணெய் குறைஞ்சு போகாதுன்னு சொன்னவருக்கு எனக்கு 2 அடை கொடுங்கன்னு சொன்னா ஆண்டவர் கொடுத்துருக்க மாட்டாரு? எலியாவை கொடுத்தாரா இல்லையா? காகத்தை கொண்டு என்ன செஞ்சாரு? காலையில இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு வந்தார், விடிய காலத்துல. அல்லேலூயா. அதன் பிறகு அவன் சூரச்செடியில போய் படுத்துக்கிட்டு இருக்கும் போது தேவதூதர்களை கொண்டு வந்து கொடுக்க சொன்னார் இல்லையா? கொடுத்தாங்களா இல்லையா? அதை சாப்பிட்டான். இப்ப சாரிபாத்துக்கு எதுக்கு போனான்னா, ஏதோ ஒரு காகத்தை கொண்டோ கழுகை கொண்டோ ஒரு கிளியை கொண்டோ அவரை போஷித்திருக்க முடியும். ஏன்னா இவங்க 2 பேரும் செத்து போயிட விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 2 பேரும் சாகக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க தெரியுமா? கஷ்டம் ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், வாரி இறைத்து விரித்து அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு என்று சொல்லி இருக்கிறேன். நிறைய டைம் நான் சொல்லி இருக்கிறேன். அப்ப ஆண்டவருக்காக நாம் கொடுக்கும் போது, ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவு. ஒரு சிறிய அடையை தான் செஞ்சு கொண்டு வந்தா. எவ்வளவு என்னதான் கேட்டாம சொல்லுங்க? சிறிய அடையை தான், சிறிய அடையை தான் செஞ்சு கொண்டு வந்தாங்க. ஆனா எத்தனை நாள் அவங்க சாப்பிட்டுருக்காங்க சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. குறைஞ்சது என்னுடைய கணிப்பின்படி ஒரு 3 வருஷமாவது இருக்கும். ஏன்னா கேரி தாற்றண்டையில ஒளிந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் தான் தண்ணி வந்துச்சு, கொஞ்ச நாள் தான் அப்பமும் இறைச்சியும் வந்துச்சு. அதுக்கு பிறகு தண்ணி வத்தி போயிடுச்சு. அப்புறம் எங்க தான் அனுப்புறாரு? சாரிபாத்துக்கு. அந்த பஞ்சம் தீர்றவர்களையும் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லுதுமா? கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாவு செலவிழந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா. 15வது வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்துவ நம்ம கூட கூப்பிட்டு போயிட்டோம்னா அவர் நம்முடைய குறைவுகளை என்னச்சுவாரு? நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? அல்லேலூயா. எங்க போனாலும் அவரை விட்டுட்டு போயிடக்கூடாது. சரி பாஸ்டர், எப்படி அவரை கூப்பிட்டு போறது? அவர் எப்படி வருவாரு? இருக்குதா சந்தேகம்? இருக்குதா? ஒன்னே ஒண்ணு, ஒரு ஜபம் தான், வேற ஒண்ணும் இல்ல. வீட்டுல கிளம்பும் போது, ஆண்டவரே நான் இந்த மாதிரி பிரயாணம் போறேன், நீங்க என் கூட வாங்க, வந்துருவாரு. அல்லேலூயா. எப்ப கூப்பிடுன்னு பாக்குறாரு. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரு சொல்லுங்க? காது இருந்து கேட்காதவர் அல்ல, கண்ணு இருந்து பார்க்காதவர் அல்ல, தொண்டை இருந்தும் சத்தம் இடுகிறவர் அல்ல, வாயிருந்தும் பேசாதவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் எப்ப அவங்க புள்ள கூப்பிடுவாங்களோ, எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் கூடவே உடையந்துருவாரு. வந்தாரா இல்லையா? இங்க ஏங்க கானாவூர்ல ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்துக்கு இவங்களை அழைக்கப்பட்டு இவங்களுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வாசிங்க அந்த வசனத்தை.
இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால், யூதர்கள் தங்கள் சுத்திகரிப்பின் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதான 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரியுதே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரை. கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அவன் வச்சிருக்கல, ஆண்டவர் மாத்தினார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எங்க போனாலும் அப்பா நாங்க போறோம், என் கூட வாங்கன்ட்டா முடிஞ்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று தம்பியோ, அவர் பேர் யோகேஷா, என்னப்பா, முகேஷ் வீட்டுக்கு நாங்க போறதா ஆவியானவரால ஏவப்பட்டோம். சரி, அந்த தம்பி 2 வாரமா சர்ச்சைக்கு வரலையே, அங்க போயிட்டு வரலான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராமநாயக்கம்பாளையம் தான் சொன்னாரு. கடைசியில பார்த்தா அது எங்கேயே கிடக்குது, நரிக்குரத்தி பள்ளமா, அது பேர், அதுக்கு பேரு அதானப்பா, நரிக்குரத்தி பள்ளம். சரியா, ராமநாயக்கம்பாளையம் நம்ம போகாத தெருவு கிடையாது. ஆனா அவரு சொன்ன இடம் எங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரோட்ல போயிட்டோம். அவங்க இல்லைங்க அந்த பக்கம் போகணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் இந்தாண்ட திரும்பி போனோம், வழி தெரியல. வழி தெரியாத அப்புறம் அங்க போன பிறகு முகேஷ் என்ன பண்ணியிருந்தாருன்னா, வாலிபால் விளையாடிட்டு இருந்தேப்பா, வாலிபால் விளையாடிட்டு இருந்தார். அல்லேலூயா. எப்படி சாரி பார்த்து விதவை பொறிக்கிட்டு இருந்தாங்களோ அதே போல முகேஷ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, வாலிபால் விளையாடிட்டு இருந்தார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நம்ம கூட இருந்தாருன்னா நம்ம போக வேண்டிய இடத்தை அவரே நமக்கு கூட்டு போயிடுவார். ஆமென், அல்லேலூயா. அதனால 3வது நம்ம எதை பார்த்தோம், தேவனை அழைத்து கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினாலே அப்ப கர்த்தர் அவரை அழைக்கும் போது நம்முடைய குறைவுகளை அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நினைச்சுவாரா, நிறைவாக்குவார், மகிமையிலே நிறைவாக்குவார். முதலாவது என்ன செய்யணும், செபித்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி கொள்ள வேண்டும். 2வது என்ன செய்யணும் சொல்லுங்க, தேவ மனுஷனுக்கு கொடுக்கும் போது, தேவனுக்கு கொடுக்கும் போது நம்முடைய குறைவுகளை கர்த்தர் என்ன செய்றாரு, நிறைவாக்குகிறார். 3வது என்ன செய்றாரு, தேவனை நம்மோடு கூட அழைத்து கொண்டு போகும்போது அவர் என்ன செய்றாரு, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறார். அங்க திராட்சரசம் குறைஞ்சி போச்சு. ஒருவேளை இயேசு இல்லாம இருந்திருந்தா அங்க என்ன ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் சொன்னது போல அந்த மலை பிரதேசத்துக்கு போனோம், ஏசு என் கூட இல்லாம இருந்திருந்தா 1000 ரூபா 1500 கிடைச்சிருக்குமா? அந்த பாப்பா வேற காணி கொடுத்து அனுப்பிச்சு, ஸ்வீட்டி, அது ஒரு 1000 ரூபா கொடுச்சு. அப்புறம் அந்த வீட்டுல ஒரு 300, கிட்டத்தட்ட போனதுக்கு 2300 ரூபா கிடைச்சது. அல்லேலூயா. எவ்வளவு பிரயாசப்பட்டு போனதுக்கு 2300 ரூபா காணிக்க கிடைச்சது. நல்லா அங்கேயே காலை டிஃபன் சாப்பிட்டு, நல்லா சிக்கன்லாம் எடுத்து செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈரோட்லயே எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல ஒரு ஈரோட்ல ஒரு அம்மா, நம்ம விசுவாசி ஒருத்தவங்க இருக்காங்க, அங்க அவங்க சிக்கனை அது இதுன்னு நிறைய செஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு அங்க ஒரு 500 காணிக்க. எவ்வளோ ஆச்சு? 2800 ரூபா காணிக்க வாங்கிட்டு சும்மா ஜல்லுன்னு அப்புறம் வண்டி எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சேன், வீட்டுக்கு சேர்ந்தேன். அல்லேலூயா. ஒரு 3-4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து அங்கிருந்து இங்கே வந்தா சுரேஷ் குடி போயிருக்காரு, இப்ப ஆட்டோ சுரேஷ், அவங்க வீட்டுல அது அன்னைக்கு பிரதிஷ்டை, அது அந்த அதாவது பால் காய்ச்சறது. அங்க போனா அவரு மட்டனை சிக்கனை எல்லாம் எடுத்து வச்சு செஞ்சு வச்சிருக்கிறாரு. அங்க ஒரு 500 காணிக்க. அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சு பாத்தீங்களா? அல்லேலூயா. யாரு கணக்கு போடுறது? யாரு கணக்கு போடுது? ஊழியக்காரனுக்கு வர்றதுக்கு கணக்கு போடுறதுக்கு ஈஸியா நமக்கு கணக்கு வந்துடும். வேற ஏதாவது கணக்கு கேட்டாதான் நமக்கு சொல்ல வராது. நல்லது, நம்ம ஆளுங்கள்லாம் கணக்குல புளிங்க. அல்லேலூயா. கணக்குல நம்ம ஆளுங்க எப்படிப்பட்டவங்க? புளிங்க. ஏன்னா கணக்கு டீச்சரா நிறைய இருக்கிறாங்களே. பிரிச்சு ஒரு கணக்கு டீச்சரு, மீனா ஒரு கணக்கு டீச்சரு,
மீனா கம்ப்யூட்டரில் கணக்கு டீச்சரு, அப்புறம் அர்ச்சனா அது டைப்பிஸ்டில் கணக்கு டீச்சரு, அல்லேலூயா. ஜான்சி வந்து அது கம்ப்யூட்டரில் கணக்கு டீச்சரு, அப்புறம் கீர்த்தனா இருக்குது கணக்குக்கே பிறந்த டீச்சரு. இப்படி எல்லாமே ஆளுக்கு ஒரு டீச்சர், எல்லாம் டீச்சராக இருக்குது. மதுபாலா அது ஒரு மேக்ஸி எம்எஸ்சி எம்பியில், அல்லேலூயா, அதுவும் கணக்கு, அல்லேலூயா. எல்லாம் கணக்காகவே இருக்குது. ஆனால் புணக்காத இருந்தால் சரிதான். அல்லேலூயா, ஆமீன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு அந்த வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். ஃபர்ஸ்ட் பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்திலே நம்ம குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அல்லேலூயா, மகிமையிலே நிறைவாக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.